அதோ தூரத்துல தெரியுதே ஒரு சின்ன குடிசை. அதுலதான் சுந்தரம்மா வீரையாங்கிற தம்பதிகள் வசிச்சு வந்துட்டு இருக்காங்க. அந்த நிலம் அவங்களோடது இல்ல, அந்த ஊர் ஜமீன்தார் பூஷணம்ங்கிறவருக்கு சொந்தமானது. அந்த குடிசையில அவங்க தலை சாய்க்க வேணும்னா அதுக்கு பதிலா ஜமீன்தாரோட வயல்வெளிகள்ல கூலி வேலை செஞ்சே ஆகணும். என்னைக்காவது ஒரு நாள் அவங்களுக்குன்னு ஒரு சின்ன வீடு இருக்கணும்னு, அங்க நிம்மதியா வாழணுங்கிறது சுந்தரம்மாவோட தீராத ஆசை. ஆனா வறுமை அவங்க கண்களை எப்பவும் கண்ணீரால நிரப்புதே தவிர நிஜமான கனவுகளால நிரப்புனதே இல்ல. வீரையா கடினமான உழைப்பாளிதான். ஆனா கடுமையான வெயிலோட தாக்கத்தால அவரோட ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டுச்சு. அதனால அவர் படுத்த படுக்கையிலேயே முடங்கி கிடக்கிற நிலைமைக்கு வந்தாரு. ஒரு நாள் மத்தியானம் ஜமீன்தாரோட குமாஸ்தா சுப்பையா அவங்க வீட்டுக்கு வந்தாரு. சுப்பையா பெருசா, ஏய் வீரையா, வயல்ல களை எடுக்கிறதுக்காக கூலி ஆட்கள் எப்பவோ வந்துட்டாங்க. நீ இன்னும் இந்த குடிசைக்குள்ள கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கியா? ஜமீன்தாரையோட வீட்டு வேலைன்னா உனக்கு அவ்வளவு இளக்காரமா போச்சா? வணக்கம் குமாஸ்தா ஐயா, கொஞ்சம் மெதுவா பேசுறீங்களா? அவருக்கு உடல்நிலை சரியில்லை, கடுமையான காய்ச்சல், கண்ணை கூட திறக்க முடியாம கிடக்குறாரு. இந்த நிலைமையில அவர் எப்படிங்க வயல் வேலைக்கு வர முடியும்? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் எனக்கு அனாவசியம் சுந்தரம்மா. ஜமீன்தாரோட ஆணைன்னா அதுதான் சாசனம். வேலைக்கு வராட்டா இந்த குடிசையில இருக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. இங்க இருக்கணும்னா உடல்ல தெம்பு இருந்தாலும் இல்லாட்டினாலும் வேலை செஞ்சே ஆகணும். இல்லனா இப்பவே காலி பண்ணுங்க. ஐயா, இன்னும் 2 நாள் மட்டும் அவகாசம் கொடுங்க. அவர் குணமடைஞ்சதும் நாங்க 2 பேரும் சேர்ந்து ராத்திரி பகல்னு உழைச்சு அந்த வேலையை முடிச்சு கொடுக்கறோம். வயல் வேலையெல்லாம் நானே முன்னால நின்னு பாத்து கொடுக்கறேன். இந்த ஒரு தடவை கொஞ்சம் கருணை காட்டுங்க. கருணையா? இறக்கமா? அதெல்லாம் இருந்தா ஜமீன்தார் இவ்ளோ பெரிய சாம்ராஜ்யத்தை எப்படி ஆள முடியும் சொல்லு? நீ இங்க உட்கார்ந்து சேவை செஞ்சுக்கிட்டு இருந்தா எதுவும் நடக்காது. நீயாவது போய் உன் வேலைய பாக்கலாம்ல. அங்க வேலைலாம் அப்படியே நின்னுகிட்டு இருக்கு. நீ வீட்டுல உட்கார்ந்து காலத்தை இப்படி கடத்திக்கிட்டு இருக்க. அவரை இந்த நிலைமையில விட்டுட்டு நான் எப்படிங்க வர முடியும்? அவருக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்க கூட இங்க யாருமே இல்லையே. என் புருஷனோட உயிர் ஊசலாடிட்டு இருக்கும்போது இந்த குடிசைய பத்தி யோசிக்கணுமா? உயிருக்கு போராடுற புருஷனை விட்டுட்டு என்னால வயல் வேலைக்கு வர முடியாது. நீங்க வேற வழி பாத்துக்கோங்க. அப்படின்னு கேட்டுக்கோ. உன் புருஷன் தான் உனக்கு முக்கியம்னா நாளைக்கு காலைக்குள்ள நீங்க இந்த குடிசைய காலி பண்ணிருக்கணும். வேலை செய்யாதவங்களுக்கு இங்க இடம் இல்ல. சாமா மூட்டையெல்லாம் கட்டுங்க. இல்லனா நானே ஆட்களை அனுப்பி எல்லாத்தையும் தூக்கி வெளியில போட்டுருவேன். இதுதான் உனக்கு கடைசி எச்சரிக்கை. குமாஸ்தா கடினமா சொல்லிட்டு போயிட்டான். சுந்தரம்மாவோட இதயமே உடைஞ்சிருச்சு. கண்ணீரை தொடச்சிட்டு மெல்ல உள்ள போனான். வீரையா மெதுவா கண்களை திறந்து தீனமா அவளை பார்த்தாரு. அவரோட கண்கள்ல குற்ற உணர்ச்சி தெரிஞ்சது. அவர் பேசவே முடியாம கஷ்டப்பட்டு, சுந்தரம்மா, என்னால தானே உனக்கு இவ்ளோ கஷ்டம் வந்துருச்சு. நான் மட்டும் ஆரோக்கியமா இருந்திருந்தா இன்னைக்கு இந்த பேச்சு கேட்டிருக்க மாட்டோம்ல. என்னை விட்டுட்டு நீ வயலுக்கும் போயிருக்கலாம்ல. குறைஞ்சபட்சம் நமக்கு இந்த நிழலாவது மிஞ்சி இருக்கும். அப்படி சொல்லாதீங்க. உங்க உயிரை விட இந்த குடிசை ஒண்ணும் பெருசு இல்ல. நமக்கு இங்க இடம் இல்லைன்னா நம்ம வேற எங்கேயாவது போய்க்கலாம். அந்த கடவுள் நம்மள காப்பாத்தாம போயிடுவானா? உங்க உடல்நிலை சரியானா நம்ம மறுபடியும் உழைச்சு ஒரு வீடு கட்டிக்கலாம். நம்ம இப்பவே இங்க இருந்து கிளம்புவோம். நமக்கு சொந்தம் இல்லாத இந்த இடத்துல இருந்து இன்னும் அவமானப்படணுமாங்க? இதுக்கு மேலேயும் இங்க இருந்து அவமானப்படுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. ஆனா சுந்தரம்மா, இந்த அனல் பறக்கிற வெயில நம்ம எங்க போவோம்? நமக்கு ஏதுமா வீடு? திக்கற்ற நிலையில இருக்கோமேம்மா. பக்கத்துல இருக்கிற காட்டுல நமக்கு மரங்கள் நிழல் தரும், குளிர்ந்த காத்து தரும். ஊர் மனுஷங்க கிட்ட இல்லாத அந்த கருணை அந்த மரங்கள் கிட்ட இருக்கும். அங்க நம்ம சின்னதா ஒரு குடிசை போட்டுக்கலாங்க. சுந்தரம்மா அவகிட்ட இருந்த ஒரு பழைய மூட்டையோட புருஷனை புடிச்சுக்கிட்டு காட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சா. அந்த மதிய வெயில்ல பாதங்கள் சுட்டு எரிஞ்சாலும் அவ திரும்பி கூட பாக்கல. காட்டுக்கு போனதும் ஒருவித குளிர்ச்சி தழுவுச்சு. மனுஷங்களோட கூச்சலை விட பறவைகளோட கீதங்கள் அவங்களுக்கு நிம்மதியா இருந்துச்சு. காட்டோட ஆழத்துக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஆலமரத்துக்கு அடியில அவங்க நின்னாங்க. அங்க சுத்திலும் செதறி கிடந்த காஞ்ச கிளைகள் அப்புறம் குச்சிகளை வச்சு சுந்தரம்மா கைகளாலேயே ஒரு சின்ன மர வீடு மாதிரி ஒரு சின்ன குடிசைய கட்ட ஆரம்பிச்சா. அவளோட கைகள் காஞ்சு போனாலும் தன் கணவனுக்காக ஒரு பாதுகாப்பான நிழலை உருவாக்கணுங்கிற உறுதியோட உழைச்சா. இப்படியே கொஞ்ச நாட்கள் கடின உழைப்புக்கு அப்புறமா அவங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒரு சின்ன வீடு உருவாச்சு. காட்டுல கிடைச்ச கனிகளை சாப்பிட்டுக்கிட்டு சில வாரங்களுக்கு பிறகு வீரையாவோட ஆரோக்கியம் தேறிச்சு.
சுந்தரமா செஞ்ச பணிவிடைகள் மறுபடியும் அவனை பழைய மனுஷனா மாத்துச்சு. அந்த காட்டு வழியா பக்கத்து ஊருக்கு போகக்கூடிய வழிப்போக்கர்கள் எல்லாம் வெயில்ல வாடி போவாங்க. இத கவனிச்ச சுந்தரம்மா அவங்களுக்கு குளிர்ந்த பானை நீரையும் வீட்ல இருந்த கொஞ்சம் கஞ்சியையும் அன்போட கொடுத்தா. அத வாங்கிக்கிட்ட வழிப்போக்கன், அம்மா, இந்த வெயில்ல என் உயிரே போயிடும் போல இருந்துச்சு தாயே. இந்த குளிர்ந்த நீரை குடிக்க கொடுத்ததுக்கு அப்புறம் தான் என் உயிர் திரும்பி வருது. இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள வீடு கட்டிட்டு இருக்கிறது துணிச்சலான காரியம்தான். எங்கள மாதிரி வழிப்போக்கர்களுக்கு உங்க வீடு ஒரு சொர்க்கம் மாதிரி தெரியுதுமா. ஐயா, எங்களுக்கு நிழல் கொடுத்த இந்த காட்டுக்கு நாங்க கடமைப்பட்டிருக்கோம். எங்களை மாதிரி ஏழைங்களுக்கு உதவி செய்யறதுதான் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு தர்மம். வயிறு நிறைய தண்ணி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு அப்புறமா போங்க. பசியா இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஞ்சியும் இருக்கு. பாத்தியா சுந்தரம்மா, ஜமீன்தார் நம்மள வெளியில துரத்துன போது இறைவன் நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. எத்தனை பேரோட தாகத்தை தீக்கிற பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. ஊர்லயே இருந்திருந்தா நம்ம வயித்தை பத்தி மட்டும் தானே நம்ம யோசிச்சுட்டு இருந்திருப்போம். இங்க 10 பேருக்கு உதவி செய்யறோமே, இதுதான் உண்மையான சந்தோஷம். மன அமைதிங்கிறது மாளிகையில இல்ல, நம்ம செய்யற உதவியில தான் இருக்குன்னு இப்ப எனக்கு புரியுது. இந்த வனத்தாய் நம்மள அரவணைக்கிறா. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் மதியானம் வெயில் ரொம்ப கடுமையா இருந்துச்சு. அந்த வெப்பத்துக்கு காத்து அனலா வீசிச்சு. அப்போ ஜமீன்தாரோட குமாஸ்தா சுப்பையா ஏதோ வேலையா பக்கத்து ஊருக்கு போக அந்த காட்டு வழியா போயிட்டு இருந்தான். வெயிலோட தாக்கத்தால அவனுக்கு தலை சுத்தி அங்கேயே மயங்கி விழுந்துட்டான். சுந்தரம்மாவோட வீட்டுக்கு கொஞ்ச தூரத்துல தான் விழுந்திருந்தான். வீரையா தூரத்துல இருந்து அதை பார்த்துட்டு அவரை பார்த்து ஓடி வந்து, சுந்தரமா, சுந்தரமா, வேகமா வா வா, யாரோ மனுஷன் வெயில் தாங்க முடியாம மயங்கி விழுந்து கிடக்குறாரு. கொஞ்சம் தண்ணியோ இல்ல மோரோ எடுத்துட்டு வா. விழுந்து கிடக்கிற ஆள் பக்கத்துல போய் நின்னு சுந்தரம்மா பார்த்துட்டு, என்னங்க, இவர் யாரோ இல்ல, நம்மள குடிசையில இருந்து துரத்தி விட்டாரே குமாஸ்தா சுப்பையா, அவர்தான் இது. காய்ச்சலா இருந்தாலும் வேலைக்கு வந்தே ஆகணும்னு சொன்ன மனுஷன் தான் இது. வீரையா கூட இப்ப சுப்பையா கிட்டக்க வந்தான். உண்மைதான் சுந்தரமா, ஆனா யாரா இருந்தா என்ன, இப்ப இவரு ஆபத்துல இருக்கிற ஒரு மனுஷன். பழைய பகையையும் அவமானத்தையும் நம்ம மறந்துடணும். ஆபத்துல இருக்கிற ஒரு உயிரை காப்பாத்துறது தான் மனிதாபிமானம். சீக்கிரம் போய் தண்ணி கொண்டு வா, முகத்துல தெளிச்சு பாக்கலாம். எந்திரிக்கிறானான்னு. ஆனா இவர் நம்மள எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்காருன்னு ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு கருணை காட்ட சொல்லி கெஞ்சின போது இவர் கேட்கவே இல்லையே. அவர் அன்னைக்கு தப்பு பண்ணாருங்கிறதுக்காக நம்மளும் அதே தப்ப இப்ப செஞ்சா அவருக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு சுந்தரம்மா? சீக்கிரமா உதவி செய்யுமா. வீரையாவும் சுந்தரம்மாவும் சேர்ந்து சுப்பையாவை ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க மர வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வீரையா கண்ணை திறந்து பார்த்தாரு. குளிர்ந்த காத்து பட்டதும் அவருக்கு போன உயிர் திரும்ப வந்த மாதிரி இருந்துச்சு. அவர் முன்னாடி வீரையாவையும் சுந்தரம்மாவையும் பார்த்ததும் அவர் அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டாரு. குமாஸ்தா தீனமா, நான் எங்க இருக்கேன்? என் உயிரை யாரு காப்பாத்துனது? எல்லாம் கனவு மாதிரி இருக்கு. நீங்க இப்போ பாதுகாப்பா தான் இருக்கீங்க. வெயில் கொடுமையினால மயங்கி விழுந்துட்டீங்க. எங்க வீட்டுல ஓய்விடுங்க. கொஞ்சம் இந்த மோரை குடிங்க. கொஞ்சம் தெம்பு வந்ததுக்கு அப்புறம் நீங்க புறப்படலாம், பயப்படாதீங்க. குமாஸ்தா வெக்கத்தோட தலை குனிஞ்சு, என்ன மன்னிச்சிடு வீரையா. உடல்நிலை சரியில்லாத நிலையில இருந்த உன்னையும் உன் மனைவியையும் இறக்கமே இல்லாம ஜமீன்தாரோட வீட்டுல இருந்து நான் வெளியேத்தின. உங்களோட நிலைமை என்ன ஆகும்னு ஒரு நிமிஷம் கூட நான் யோசிக்கல. அப்படிப்பட்ட என்னோட உயிரை நீங்க காப்பாத்தி இருக்கீங்க. உங்க 2 பேருக்கும் எவ்வளோ பெரிய மனசு இருக்கணும். நான் மனுஷனே இல்ல, ஒரு அரக்க. உங்க நல்ல குணத்துக்கு முன்னாடி நான் ரொம்ப ரொம்ப சின்னவன் ஆயிட்டேன். அப்படிலாம் நினைக்காதீங்க குமாஸ்தாயா. அன்னைக்கு நீங்க எங்களை வெளியில அனுப்பலன்னா இன்னைக்கு இத்தனை வழிபோக்கர்களுக்கு உதவி செய்யற வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிருக்காது. எங்களுக்கு இந்த காடே சொர்க்கமா இருக்கு. எங்களோட ஆசை நிறைவேறிடுச்சு. இப்போ எங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்கு. யாருக்கிட்டையும் அடிமை மாதிரி வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. உன்னோட பெரிய மனசு எனக்கு பாடம் புகட்டிருச்சு. அதிகாரம் இருக்குங்கிறதுக்காக மத்தவங்களை குறைவா மதிப்பிடுறது எவ்வளவு பெரிய தப்புன்னு இன்னைக்கு உயிர் போகிற நிலைமை வந்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். வீரையா, நான் ஜமீன்தார் கிட்ட போய் உங்களை பத்தி சொல்றேன். உங்களுக்கு ஊர்ல நல்ல வீடும் நிலமும் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன். என்னோட கடனை அப்படியாவது நான் தீர்த்துக்கிறேன். வேண்டாயா, எங்களுக்கு இந்த காட்டுல இருக்கிற வீடே போதும். எங்களுக்கு இங்க மன அமைதியா இருக்கு. பலருக்கு உதவி செய்யறோங்கிற திருப்தி இருக்கு. ஊருக்கு வந்தா மறுபடியும் யாருக்காவது அடிமையா வாழ வேண்டியதா தான் இருக்கும். நீங்க மாறிட்டீங்கிற விஷயமே எங்களுக்கு பெரிய பரிசு தான். எப்பவாவது இந்த வழியா வந்தா எங்க வீட்டுக்கு வந்து ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு போங்க. அதுவே எங்களுக்கு போதும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுல்ல? ஆமையா, கஷ்டத்துல இருக்கும்போது கண்ணீரை துடைக்கிறவங்க தான் உண்மையான உறவினர்கள். நீங்க இப்போ நிம்மதியா வீட்டுக்கு போங்க.
குமாஸ்தா சுப்பையாவோட கண்கள்ல கண்ணீர் பெருகுச்சு. அவர் 2 பேரையும் மனசார வணங்கிட்டு போனாரு. அன்னையிலிருந்து அவரும் ஏழைகள்கிட்ட கருணை காட்ட ஆரம்பிச்சாரு. யாரையும் தேவையில்லாத முறையில துன்புறுத்தல. சுந்தரம்மாவும் வீரையாவும் அந்த கோடை காலத்துல காட்டுல வீடு கட்டிக்கிட்டு தங்களோட நேர்மையாலையும் உதவி செய்யற குணத்தாலையும் சுற்று வட்டார கிராமங்கள்ல பெரும் புகழ் பெற்றாங்க. அவங்களோட வீடு காட்டுல ஒரு ஒளியா மாறி வழிப்போக்கர்களுக்கு தஞ்சம் கொடுத்துச்சு. இந்த கதையோட நீதி என்னன்னா, தீமை செஞ்சவங்களுக்கும் நன்மை செய்யறதுதான் மிகச்சிறந்த மனித பண்பு. நம்மளோட நற்குணமே நம்ம எதிரிங்களோட மனச மாத்தும். செல்வம் மற்றும் அதிகாரத்தை விட பிறருக்கு உதவி செய்யற இதயம் ரொம்ப மேலானது. பொறுமையும் விடாமுயற்சியும் இருந்தா பாலைவனத்தை கூட நம்ம சொர்க்கமா மாத்திடலாம். சிந்தலபுரம்னு ஒரு அழகான கிராமத்துல ராமையா சுஜாதான்னு ஒரு தம்பதிகள் வசிச்சு வந்தாங்க. ராமையா ரொம்பவும் கடின உழைப்பாளிதான். ஆனா சம்பாதிச்ச பணத்தை அப்பவே செலவு செய்யற குணம் கொண்டவர். சுஜாதாவோ ரொம்ப விவேகமானவர். எந்தெந்த காலத்துல எப்படி எப்படி வாழணும் அப்படிங்கறது அவளுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இதுதான் அந்த கணவன் மனைவியோட குணாதிசயங்கள். ஒரு நாள் மதியானம் ராமையா வயல் வேலை செஞ்சுட்டு களைப்போட வீட்டுக்கு வந்தாரு. சுஜாதா, என்னவோ தெரியல, இந்த தடவை வெயில் மண்டைய பொளக்குது. சூரியன் நடு மத்திக்கு வரும்போது வயல்ல ஒரு நிமிஷம் கூட நிக்க முடியல. குடிக்கிறதுக்கு கொஞ்சம் குளிர்ந்த தண்ணி இருந்தா கொண்டு வாமா. இந்தாங்க, தண்ணி குடிங்க. இப்பவே இவ்ளோ அழுத்துக்கிட்டீங்கன்னா என்னங்க பண்றது? இப்பதானே சித்திரை மாசமே பிறந்திருக்கு. இன்னும் வைகாசி வரும்போது வெயில் இன்னும் மண்டைய புழக்கும். உண்மைதான் சுஜாதா, பக்கத்து நிலத்துல சுப்பையா கூட சொல்லிட்டு இருந்தான், இந்த முறை மழையும் குறைவாதான் இருக்குமா. ஏரியில தண்ணி கூட வத்தி போயிட்டே இருக்கான். நம்ம கிணத்துல கூட நீர் மட்டம் ரொம்ப குறைஞ்சிருச்சுல. அதுக்குதான் எப்பவுமே நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், தேவையில்லாம தண்ணிய வீணாக்க கூடாதுன்னு. இந்த கோடை காலம் நம்மள கடுமையா சோதனை செய்யும் போல இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், இன்னைக்கு சந்தையில ஒரு புது வகை பட்டு துணிய பார்த்தேன். அடுத்த மாசம் நம்ம ஊர்ல திருவிழா வருதுல்ல, உனக்காக அந்த துணிய வாங்கலான்னு நினைச்சேன். சாயங்காலம் போய் அதை வாங்கிட்டு வரேன். வேணாங்க, இப்ப துணிமணி எடுக்கிறத விட இந்த வெக்கையிலேருந்து தற்காத்துக்கிறது தான் முக்கியம். அந்த பணத்துல நம்ம இன்னும் கொஞ்சம் மண்பானை வாங்கலாம், இன்னும் தானியங்கள் வாங்கி சேகரிச்சு வச்சுக்கலாம். இந்த துணிமணியெல்லாம் எப்ப நினைச்சாலும் நம்ம வாங்கிக்கலாம். ஆனா இந்த வெயில் காலத்தை கடக்கிறதுக்கு நமக்கு இந்த வெக்கையிலிருந்து தப்பிக்கிறது முக்கியம். அது என்ன அப்படி சொல்லிட்ட சுஜாதா? ஊர்ல இருக்கிற எல்லாரும் நல்ல பளபளன்னு புது துணி உடுத்திட்டு வரும்போது நீ மட்டும் இந்த பழசு பட்டைய கட்டிட்டு வருவியா? அப்ப மத்தவங்களுக்கு மத்தியில நம்ம கௌரவம் என்ன ஆகுறது? ஆனா இந்த கோடையிலிருந்து நம்ம தப்பிக்கணும்னா நம்ம குடிசைய கொஞ்சம் தயார் பண்ணணும். அப்படியே நம்ம கிணறையும் தூர்வாரி வைக்கணும். அப்போதான் மழை குறைவா பெஞ்சாலும் நம்மளால நீரை சேமிக்க முடியும். இப்படி புடவைங்களுக்கும் மத்ததுக்கும் பணத்தை செலவழிச்சிட்டா அவசியமான காரியங்களுக்கு பணம் இருக்காதுங்க. அதுவும் இல்லாம போன பண்டிகைக்கு நீங்க எடுத்து தந்த புடவையே நல்லாதான் இருக்கு. அதையே இந்த திருவிழாவுக்கும் கட்டிக்கிட்டா போச்சு. ராமையா முதல்ல கேட்கலனாலும் சுஜாதா எடுத்து சொன்னதும் கேட்டுக்கிட்டாரு. சுஜாதா தன்னோட திட்டத்தை ஆரம்பிச்சா. ஊர்ல எல்லாரும் புது துணிகள், திருவிழா அவசரம்னு இருக்க, சுஜாதா மட்டும் தண்ணிய சேமிக்கிறதுலயும் கோடைக்கு ஏத்த மாதிரி உணவுப் பொருட்கள் சேகரிக்கிறதுலயும் மும்முரமா இருந்தா. கோடை காலத்துக்கு முழுசா தன்னை தயார்படுத்திக்கிட்டா. கொஞ்ச நாட்கள்ல வெயிலோட தாக்கம் அதிகரிச்சுது. ஒரு நாள் சுப்பையா தண்ணீருக்காக ராமையாவோட வீட்டுக்கு வந்தான். எப்பா ராமையா, எங்க வீட்டு கிணறு வத்தி போச்சுப்பா. ஒரு குடம் தண்ணி எடுக்கிறதுக்காக பக்கத்து ஊர் வரைக்கும் போக வேண்டியிருக்கு. உங்க வீட்ல எதுவும் தண்ணி இருக்கா? வா வா சுப்பையா, என் வீட்லயும் தண்ணி குறைவாதான் இருக்கு. ஆனா நம்ம சுஜாதா தண்ணிய ரொம்ப ரொம்ப சிக்கனமா பயன்படுத்திட்டு இருக்கா. அப்போ இவங்க பேச்ச தூரத்துல இருந்து கேட்டுட்டு இருந்த சுஜாதா அங்க வந்தா. நான் 1 மாசமாவே தண்ணிய எப்படி சேமிச்சு வைக்கணும்னு எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன். நீங்க யாருமே கேட்கல. திருவிழாவுக்கு அதுக்கு இதுக்குன்னு செலவு பண்ணீங்க. இப்போ தாகத்துல கிடந்து அல்லாடுறீங்க. அது என்னவோ உண்மைதான் சுஜாதா, நீ சொல்லும் போது ரொம்ப ரொம்ப அலட்சியமா இருந்துட்டோம். இப்ப எங்க பிள்ளைங்க எல்லாம் தாகத்துல அழும்போது பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, வருத்தப்படாதீங்க. நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஒரு சின்ன கிணறுல நான் மழை நீரையும் மீதி நீரையும் சுத்திகரிச்சு சேமிச்சு வச்சிருக்கேன். அதை இப்போ உங்களுக்கு எடுத்து தரேன். ஆனா ஒரு நிபந்தனை, நாளையில இருந்து ஊர்ல ஒவ்வொருத்தரும் நான் சொல்ற மாதிரி தான் கேட்கணும். இதுக்கு ஒத்துக்கிட்டா நான் இப்போ தண்ணி தரேன் உங்களுக்கு. கண்டிப்பாமா, நீ சொல்ற மாதிரி தான் நாங்க செய்வோம். உன்னோட புத்திசாலித்தனத்து மேல இப்பதான் எங்க எல்லாருக்குமே நம்பிக்கை வந்திருக்கு. மறுநாள் சுஜாதா ஊர் பெண்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஊர் மத்தியில ஒரு கூட்டம் ஏற்பாடு பண்ணுனா.
கோடை காலத்துல ஆரோக்கியத்தை எப்படி பாதுகாக்கிறது, தண்ணியை எப்படி சரியா பயன்படுத்துறதுங்கிறது மாதிரி அவங்களுக்கு விளக்கமா எல்லாம் சொல்லி கொடுத்தா. கேளுக்கா, கேளு தங்கச்சி, இந்த கோடை காலம் நம்ம பொறுமைய ரொம்ப சோதிக்குது. கோடைன்னா நமக்கு நினைவுக்கு வர்றது தாகம், வெக்க, அப்புறம் தண்ணீர் தட்டுப்பாடு தான். இந்த வெப்பத்துல இருந்து நம்மள பாதுகாத்துக்கணும்னா மதிய நேரம் வெளியில போறத தவிர்க்கணும். சமைக்கும் போது அரிசி களைஞ்ச நீரையும் வடிச்ச கஞ்சியையும் வீணாக்காம கால்நடைகள் இருந்தா அதுக்கு கொடுக்கலாம். துணி துவைக்கிற தண்ணிய கூட நம்ம சேமிச்சு வச்சு செடி கொடிகள் இருந்தா அதுக்கு ஊத்தலாம். ஆமா சுஜாதா, ஆனா இந்த வெயில் காரணமா வீட்டுக்குள்ள புழுக்கம் தாங்க முடியல. வீட்டுக்குள்ள கூட இருக்கவே முடியல. நீ உன் வீட்டை எப்படி குளுமையா வச்சிருக்க? நான் ஜன்னலுக்கெல்லாம் வெட்டி வேர் வச்சு தட்டிகள் கட்டி இருக்கேம்மா. அது மேல தினமும் காலையிலயும் சாயங்காலமும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சா போதும். காத்து உள்ள வரும்போது நல்ல சிலு சிலுன்னு குளிர்ச்சியான காத்தா வரும். இது எந்த இயந்திரத்துக்கும் சளைச்சது இல்ல. அதே போல மண் பானையில தண்ணீரை வச்சு அதை சுத்தி ஈர துணிய சுத்துனா தண்ணி பனிக்கட்டி போல குளிர்ச்சியா இருக்கும். உண்மைதான் சுஜாதா, இவ்ளோ நாளா நீ இது எல்லாத்தையும் கஞ்சத்தனத்துல செய்யறன்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்பதான் எங்களுக்கு புரியுது, இது கஞ்சத்தனம் இல்ல, முன்னெச்சரிக்கைன்னு. அது மட்டும் இல்லங்க, சாப்பாட்டு விஷயத்திலயும் நம்ம கவனமா தான் இருந்தாகணும். மசாலா உணவுகளை சாப்பிட்டா நமக்கு தாகம் அதிகமா எடுக்கும். அதனால மசாலா காரத்தை குறைச்சிக்கிட்டு பழைய சாதம், மோர், வெங்காயம் இதெல்லாம் அதிகமா சேர்த்துக்கணும். இதெல்லாம் நம்ம உடம்ப குளிர்ச்சியா வச்சுக்கும். அதே மாதிரி ஏரி நீரையும் நம்ம வீணாக்க கூடாது. நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம ஏரிய தூர்வாரணும். எல்லாரும் சேர்ந்து உழைச்சு ஏரியை நம்ம தயார் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா மழை பெஞ்சதுக்கு அப்புறமா ஏரியினுடைய நீர் சேமிப்பு திறன் அதிகரிக்கும். ஊர் மக்கள் எல்லாரும் சுஜாதா சொன்ன ஆலோசனைகளை பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. சுஜாதாவோட மேற்பார்வையில ஊர் ஏரியில இருந்த கொஞ்ச தண்ணீரையும் முறைப்படி பகிர்ந்து கொண்டதால யாருக்குமே தண்ணி கஷ்டம் ஏற்படல. எல்லாருக்கும் அந்த நீர் பயன்பட்டுச்சு. சுஜாதா ஊருக்காக யோசிச்ச இந்த விதம் புடிச்சு போய் ஒரு நாள் ஊர் பெரியவர் நரசையா ராமையாவோட வீட்டுக்கு வந்தாரு. ராமையா, நீ ரொம்பவும் அதிர்ஷ்டசாலிப்பா. சுஜாதா மாதிரி புத்திசாலி மனைவி உனக்கு கிடைச்சதுனாலதான் இந்த ஊரு இந்த இக்கட்டான நிலைமையில இருந்து தப்பிச்சிருக்கு. இல்லனா இந்நேரம் பாதி பேரு ஊரை விட்டு வெளியில போயிருப்பாங்கப்பா. ஆமா பெரியய்யா, சுஜாதா எனக்கு மனைவியா மட்டும் இல்ல, தன்னோட அறிவால இந்த ஊருக்கே வழிகாட்டியா இருக்கா. இவ்ளோ காலமா எனக்கு என்னமோ அகம்பாவம் அதிகமாகி சுஜாதாவோட பேச்ச கேட்கல. ஐயோ, எதுக்கு அப்படிலாம் சொல்றீங்க? நீங்க முதல்ல என் பேச்ச மறுத்தாலும் அப்புறமா கேட்டீங்க தானே. நம்ம ஊர் நம்ம வீடு மாதிரி. எல்லாரும் நல்லா இருந்தா நம்ம நல்லா இருக்க முடியும். என் பார்வையில சம்பாத்தியம் எல்லாம் முக்கியம் இல்ல, இருக்கிறத காலத்துக்கு ஏற்ப பயன்படுத்திக்கிறது தான் உண்மையான செல்வம்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சரியா சொன்னம்மா. ஆனா வெயில் இன்னும் அதிகமாயிட்டே இருக்கே, பயிர்கள் எல்லாம் காஞ்சு போகுது. இதுக்கு ஏதாவது உபாயம் இருக்காமா? பெரியய்யா, இப்ப பயிர் விளைச்சல்லாம் கஷ்டம்தான். ஆனா நம்ம பூமிய குளிர்ச்சியா வச்சுக்க முடியும். வயல்கள்ல இருக்கிற பசுஞ்சாணம் அப்புறம் காஞ்ச இலைகள் எல்லாத்தையும் கலந்து உரமாக்கி அது மேல மண்ணை பரப்பி விட்டோம்னா பூமி ஈரப்பதத்தை இழக்காது. மழை பெஞ்ச உடனே அந்த பூமி மறுபடியும் பசுமையா மாறும். அது வரைக்கும் நம்ம சேமிச்சு வச்சிருக்கிற தானியத்தை சிக்கனமா பயன்படுத்திக்க வேண்டியதுதான். அதான் வழி. வைகாசி மாசம் பாதி வரும்போது வெயில் பயங்கரமா மாறுச்சு. பக்கத்து ஊர் மக்கள் எல்லாம் வெப்பத்தோட தாக்கத்தினால சுருண்டு விழுந்துட்டு இருந்தாங்க. ஆனா சிந்தலபுரத்துல சுஜாதா சொன்ன குளிர்ச்சி முறைகளால எல்லாரும் ரொம்ப நல்லாவே இருந்தாங்க. வெயில் ரொம்ப ரொம்ப அதிகரிச்சதுனால ராகி கஞ்சி அப்புறம் மோர் விநியோகத்தை சுஜாதா தன்னோட வீட்டு முன்னாடியே ஏற்பாடு செஞ்சா. சுஜாதாவுக்கும் ராமையாவுக்கும் சில பெண்களும் உதவி பண்ணாங்க. மக்கள் எல்லாரும் அங்க வந்து வயிறார குடிச்சாங்க. அம்மாடி, இந்த ராகி கஞ்சி குடிக்கிறதுக்கு அமிர்தம் மாதிரி இருக்குமா? சரி, இந்த யோசனை உனக்கு எப்படி வந்துச்சு? என் பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்த பாடம் இது சுப்பையா. இயற்கை நமக்கு எல்லாத்தையுமே கொடுத்திருக்கு. ஆனா நாம அதை மதிக்க தான் கத்துக்கணும். கோடை காலங்கிறது திட்டுறதுக்காக மட்டும் இல்ல, நம்ம பொறுமைய சோதிக்கிற காலம்னு அதுக்கு தயாராயிக்கணும். சுஜாதா, இன்னைக்கு பக்கத்து ஊர் பஞ்சாயத்து தலைவர் வந்திருந்தாரு. நம்ம ஊர் மக்கள் எப்படி இவ்ளோ ஆரோக்கியமா இருக்காங்கன்னு பார்த்து ஆச்சரியப்பட்டாரு. உன்னோட பேரு தான் ஊர் முழுக்க இன்னைக்கு பேசப்பட்டுச்சு. அச்சோ, பேருக்காக எல்லாம் இல்லங்க இந்த முயற்சி. 10 பேர் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் செஞ்சேன். இப்ப சொல்லுங்க, அந்த பட்டு துணியை விட நம்ம வீடு குளிர்ச்சியா இருக்கிறதும் இந்த கோடையில நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதும் எல்லார் முகத்திலும் உள்ள சிரிப்பு தான் பெருசு. அப்படிதானே? ஆமா சுஜாதா, நான் என் தப்ப புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே எந்த வேலை செஞ்சாலும் உன்னோட ஆலோசனையை கேட்டுதான் செய்வேன். உன்னோட புத்திசாலித்தனம் தான் உண்மையான சொத்து.
சில நாட்களுக்கு அப்புறமா வானம் மேகமூட்டத்தோட காணப்பட்டுச்சு. எல்லாரும் எதிர்பார்த்த மழை பெஞ்சுது. அப்போ ஊர் மக்களை முன்னிலைப்படுத்தி ஊர் பெரியவர் ஊர் மத்தியில எல்லாரையும் கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சாரு. கிராம மக்களே, எல்லாரும் கேளுங்க. இந்த ஆண்டு நம்ம எதிர்கொண்ட வறட்சி நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கத்து கொடுத்திருக்கு. ஒரு இல்லத்தரசி நினைச்சா ஊரோட தலையெழுத்தையே மாத்த முடியும்னு சுஜாதா நிரூபிச்சு காட்டியிருக்கா. இனி வர்ற ஒவ்வொரு கோடை காலமும் நம்ம முன்னதாவே தயாராகணும். பெரியய்யா, இயற்கை அன்னை நம்ம மேல கருணை காட்டிட்டா. மழை வந்துருச்சுங்கிறதுக்காக மறுபடியும் தண்ணிய வீணாக்காதீங்க. அப்பதான் மறுபடியும் கோடை காலம் வந்தாலும் நம்ம எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. ஊர் மக்கள் எல்லாரும் ஆரவாரம் செஞ்சாங்க. சுஜாதா கத்து கொடுத்த அந்த முன்னெச்சரிக்கை சிந்தனை சிந்தலபுரத்தை ஒரு முன்மாதிரி கிராமமா மாத்திச்சு. ராமையா தன் மனைவியோட கௌரவத்தை பார்த்து பெருமைப்பட்டாரு. சுஜாதாவுக்கு ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பட்டு துணிய பரிசா கொடுத்தாங்க. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிற நீதி என்னன்னா, இருக்கிற ஆதாரங்களை விவேகத்தோட பயன்படுத்துறதே உண்மையான புத்திசாலித்தனம். முன்னெச்சரிக்கை கொண்ட இல்லத்தரசி வீட்டுக்கு மட்டும் இல்ல, சமூகத்துக்கே ஒரு ஒளியா இருப்பா. காலத்துக்கு ஏற்ப மாறுறதில்ல, காலத்தை எதிர்கொள்ள தயாரா இருக்கிறது தான் உண்மையான வெற்றி.